புத்தியினனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். கவனிங்கள், புத்தி என்றது தமிழ் பச்ச வார்த்தையா இருக்கு. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா let the simple turn in here. சிம்பிள்னா எனக்கு அந்த அளவுக்குலாம் புரிதல் இல்லைங்க, நான் சாதாரண ஆளு சொல்லுவோம்ல, அந்த சிம்பிள் எண்ணத்துல வரக்கடவன் என்று சொல்லுகிறாங்க. புத்தியினை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். எதை குறித்து பேசுகிறது? திருவிருந்தை குறித்து பேசுகிறது. நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். பேதைமையை விட்டு விலகுங்கள், வழியிலே நடங்கள் என்று விளம்புகிறது. இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். Leave your simple ways. நான் சிம்பிளான ஆளு, எனக்கு ஒண்ணும் தெரியாது எத்தனை காலம் வாழ போற? எத்தனை காலம் இந்த பிசாசுக்கு நீ இரையாக போற? எத்தனை காலம் இந்த சிக்கல்லே வாழ்ந்து கஷ்டப்பட போற? என்னைக்கு வெளியே வர போற? அந்த சிம்பிள் வே விட்டு ஒளி. Come to me. யார் கூப்பிடுறா? என்ன செய்ய கூப்பிடுகிறார்? வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை என் அப்பத்தை புசித்து திருவிருந்தை சொல்லுகிறது. திருவிருந்தை குறித்து பேசுகிறது. Leave your simple ways and live. வாழுங்கள். என்ன வரைக்கும் நான் சாதாரண ஆளு, எனக்கு தெரியாதுன்னு சாக போறீங்க? வாழு. லீவ். சாப்பிடு, குடிச்சு வாழ்ந்துரு. போயிடாத. தோல்வி வேண்டாம், பந்து எங்க பார்த்து சொல்றாரு. Your simple ways and live and walk in the way of insight. என்று சொல்லுகிறார். Walk in the way of insight. அப்பத்தை அவர்கள் பிட்ட மாத்திரத்தில் நானே செஞ்சது அப்பம், நான் உருவாக்குனத தாரே, நீ சாப்பிட்டு ஞானம் அடைந்துக்க, ஞானமா கெட்டிக்க. 24 அதிகாரம் 9 மைல் தூரம் நடக்கிறார்கள். இயேசு எம்மாவு சீஷரோடு பேசிக்கொண்டே நடக்கிறார்.